உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2016 கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற எதேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்திற்கு இன்றைக்கி அந்த நாட்டில் எல்லோரும் பரபரப்பாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த 2016 கஜகஸ்தான் நாட்டில் ஒரு அல்மாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நதிக்கரையில், அதாவது இன்னும் எளிமையாக சொல்ல போனோன்னா, 2 புறங்களிலும் ஒரு பெரிய சாய்வான சுவர், அதாவது நடுவில் ஒரு பெரிய கால்வாய் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கோம். அதில் தவறுதலாக ஒரு நாய் ஒன்று விழுந்துடுச்சு. ஸோ அந்த நாயை காப்பாற்றுறதுக்கு அந்த வழியாக செல்லக்கூடிய ஒரு நபர், எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, யாருமே போய் அதை காப்பாற்ற முற்படலை. ஒரு இளைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த நாயை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கினார். எதிர்பாராத விதமாக அவரால் ஏற முடியல. நாயை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணார், நாயும் பிடிச்சிட்டாரு. ஆனால் இவரால் அந்த ஏற முடியன்னா 2 புறங்களும் வழுக்கையாக இருக்கக்கூடிய 2 அந்த சுவர்கள், அதாவது அந்த நதிக்கரையினுடைய அந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சாய்வான ஒரு ஸ்தலமாக இருந்ததுனால ஏற முடியல. ஏறி பார்க்குறாரு, வழுக்குது. அந்த நாயையும் பிடிச்சிட்டார். கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நாயையும் அவரையும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எப்படின்றது தான் இந்த கதையினோட முக்கியமான கருத்து. அந்த வழியாக அவர் முயற்சி பண்ணும்போது அதை பார்க்குற எல்லா இளைஞர்களும், அதை பார்க்குற எல்லோரும் ஓடி அவருக்கு மனித சங்கிலி மூலமாக, அதாவது நம்ம ஆங்கிலத்தில் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கையை கொடுத்து முதல்ல அவர் நாயை பிடித்துக்கிறாரு. அவரோடு தொடர்ந்து மீதி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கை கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக மனித சங்கிலி மாதிரி கொடுத்து சங்கிலி தொடர்பை ஏற்படுத்தி அவரையும் அந்த நாயையும் காப்பாற்றி மேலே வந்துட்டாங்க. இது நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 2016. ஆனால் இப்போது 2026 அந்த நாட்டில் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடைபெற்றதுனால இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. என்ன அந்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதை ஒரு சிலையாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த நாயை அவரை காப்பாற்றுற ஒருத்தரும் அவரோடு இணைந்து ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியாக மனித சங்கிலி போல் கையை கவுர்த்து கொண்டு லைனாக நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி உருவாக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, அவர் மட்டும் இல்லாமல் அவரோடு இணைந்து எல்லோரும் சேர்ந்து அந்த நாயை இவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, மனித நேயத்தை நினைவுபடுத்துவதற்காக அந்த நிகழ்வை எல்லோரும் மதித்து, இன்றைக்கி நெட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற டாக் ரெஸ்கியூ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை மாதிரியான ஒரு நிகழ்விற்காக இவங்க ஒரு சிலையை உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அன்றைக்கி நடந்த நிகழ்வை இன்றைக்கி சிலையாக உருவாக்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மனித நேயம் இன்னமும் இருக்குது அப்படின்ற நினைவுபடுத்துறதுக்காகவும், இதுபோல் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், ஒருவர் மட்டும் இல்லாமல் அவரோடு இணைந்து எல்லோரும் செய்யும்போது அது ஒரு பெரிய சரித்திரமாக மாறும் என்ற ஒரு கருத்திற்காக தான் அது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த சிலையை எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கிற மேலே அந்த எல்லோரும் கடந்து மேலே இருக்கிறவர்கிட்ட போய் எல்லோரும் கை கொடுத்து, சிலை தான் சிலையாக இருந்தாலும் எல்லோரும் கை கொடுத்து அதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க எல்லோரும். ஸோ மகிழ்ச்சியாக போய் கை கொடுக்குறாங்க சிலையாக இருந்தாலும். இது என்ன சொல்ல வருதுன்னா, அவரை போல் நாங்களும் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறோம், எல்லோருக்கும் நாங்கள் உதவி செய்வோம், மனிதநேயம் இன்னும் சாகப்படவில்லை, மனிதநேயம் இன்றைக்கும் இருக்குது என்ற ஒரு நிகழ்வினுக்காகத்தான் இதை ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக எல்லோரும் போய் கை கொடுத்துட்டு வராங்க. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை. இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் எதேர்ச்சியாக நடந்த விஷயத்தை இன்றைக்கி நெட்லலாம் எல்லோரும் பார்க்க அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு சிலையாக உருவாக்கி ஒரு 4-5 பேர் வெறும் சிலையாகவே நின்றுட்டுருக்காங்க. அன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வினை தத்ரூபமாக
ஒரு காட்சி பொருளாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் போய் பார்க்குறாங்க, மறக்காமல் கையை கொடுத்துட்டு போகிறாங்க அந்த சிலைக்கு. கடைசியாக இல்லாமல் முதல்ல அந்த தம்பி இருக்கிறார், அவரை தொடர்ந்து அந்த கரை மீது யார் நிற்கிறாங்களோ அவர்கிட்ட போய் கை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, மனிதநேயம் இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு நிகழ்வினை வெளிப்படுத்துவதற்காக ஒரு பெரிய முயற்சியை அந்த நாட்டில் செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், அதாவது உயிர்களுக்கு நம்ம எப்போயுமே உதவி செய்தல் வேண்டும். ஒருத்தர் கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நம்ம போய் உதவி செய்யணும், அவங்க கூப்பிடலன்னா நம்மளாக போய் செய்யணுன்றது தான் அந்த கருத்து. அது விலங்காக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, நாம் போய் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இந்த வீடியோ நமக்கு சொல்லுகிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றிய விவரங்கள் எல்லோருக்கும் போய் சேரட்டும். நன்றி.